Okay, now we learn time and work. டைமையும் ஒர்க்கையும் டிபெண்ட் பண்ணி இருக்க சமயம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏ அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா அப்படிங்கிறவங்க ஒரு வேலையை 20 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க. ஸோ அதனோட எஃபிஷியன்சி ஆஃப் A/B ஈக்குவல் டு 6.5. அதனோட எஃபிஷியன்சி ரேஷியோவை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா A/B ஈக்குவல் டு 6:5. அதாவது ஏ வந்து 6 days. ஓகேங்களா, ஏவோட எஃபிஷியன்சி 6, பியோட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பி எவ்வளோ நாளில் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பாங்க, பி வந்து எவ்வளோ நாளில் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி பியை கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏவோடதை எழுதிக்கங்க. ஏ என்னது 20, எத்தனை நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க 20 நாளில், இன்ட்டு அதனோட ரேஷியோ 6. ஓகேங்களா, அதனோட ரேஷியோ 6 ஈக்குவல் டு டிவைடட் பை என்ன வரும், பியோட ரேஷியோ என்னது 5. ஓகேங்களா, ஸோ 5 வந்து 5 டிவைட் பண்ணோன்னா 5ல் 4 times 20. ஓகேங்களா, ஸோ 4 into 6 24. ஓகேங்களா, 24 days. பி எவ்வளோ நாள் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாரு 24 daysல. சம்டைம்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஏவும் பியும் வந்து ஒரு வேலையை 20 daysல செஞ்சு முடிக்கிறாங்க, ஏ 10 daysல முடிக்கிறாருன்னா பி எவ்வளோ டேஸில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து எப்படின்னா ஏங்கிறவர் வந்து ஒரு வேலையை 20 நாளில் செய்கிறாரு. ஸோ அவங்க 2 பேரும் A/B செய்கிறதுக்கான ரேஷியோ வந்து கொடுத்துட்டு அதிலேருந்து பி ஃபைன் பண்ண சொன்னால் இப்படி ஃபைன் பண்ணும். இன்னொரு விதமாக எப்படி இது நீங்கள் போடுவீங்கன்னா, அதாவது டேஸ் இன்ட்டு ரேஷியோ, எஃபிஷியன்சி ரேஷியோ, அதாவது ஏவோடதுங்க ஈக்குவல் டு பி இன்ட்டு, அதாவது பியோட டேஸ் இன்ட்டு பியோட ரேஷியோ அப்படின்னு போடுவீங்க. அதை தான் நான் இப்படி ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஏவோட ரேஷியோ டேஸ் வந்து 20, ரேஷியோ 6 ஈக்குவல் டு பியோடது பார்த்தீங்கன்னா தெரியாது டேஸ், ரேஷியோ வந்து 5. ஸோ பியை மட்டும் வச்சுட்டு இதை அந்த சைடு கொண்டு போவீங்க. இங்கே மல்டிப்ளேயில் இருக்குது, இந்த சைடில் வந்தால் டிவைடரில் மாறிடும். ஸோ 5 4s are 20. ஸோ 4 into 6 24 உங்களுக்கு 4 into 6 24. ஸோ பி வந்து அந்த வேலையை 24 daysல முடிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். தேங்க்யூ.